வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. நெட்டவள்ளிக்கு கொஞ்சமாவது வேலை சொல்லி கொடுக்கலான்னு எலும்புன்னு 5 மணிக்கே எழுப்பிட்டு இருக்கேன். இது வேற எலும்பல்ல. லீவில் தான் பிள்ளைய தூங்க முடியும். சரி ஃபுல்லாக தூங்கட்டு. இன்னைக்கு அம்மாயை பார்க்க போகணும்னு நினச்சேன். நெட்டவள்ளி எலும்புனதும் அம்மாயை பார்க்க போகணும். இது என்ன வித்தியாசமாக இருக்குது? யார் இதை காம்பவுண்டுக்குள்ளாடி கொண்டு போட்டானே தெரியலே. பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. யாராவது வீட்டுக்கு ஏதாவது மந்திரம் ஏதாவது பண்ணி போட்டிருக்காங்களோ என்னவோ. இன்னைக்கு அப்போ வீடை விட்டு வெளியிலேயே போகக்கூடாது. இது என்னன்னே தெரியல. எலும்பு கூடு போல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாயெல்லாம் நல்லா ரத்தம் வந்தது போல் சிவப்பு கலரில் இருக்குது. பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. வீட்டுக்குள்ளாடி போய் வீடை லாக் பண்ணிடுவோம். நிறைய நாள் தாண்டி இப்போ தான் நமக்கு ஆனுவல் ஹாலிடே கிடச்சிருக்கு. இந்த ஹாலிடேயை நல்லா என்ஜாய் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிரவுண்டுக்கு பொம்மையை கொண்டு வான்னு சொன்னாங்க. இனி கிரவுண்டுக்கு போக வேண்டியதுதான். போன லீவை நல்லா என்ஜாய் பண்ணவே முடியல. ஆனால் இந்த ஹாலிடேயை விடக்கூடாது, நல்லா என்ஜாய் பண்ணணும். அம்மா நான் பூமாரி வீட்டுக்கு போகிறேன். என்ன பூமாரி வீட்டுக்கு போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், வீட்டிலே இரு. அம்மா என்ன அம்மா நீங்கள் திடீர்னு சைக்கோவாக மாறிட்டு இருக்கிறீங்க? நேற்றே தானே சொன்னீங்க பூமாரிக்க வீட்டுக்கெல்லாம் போய் விளையாடு அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கி போக வேண்டாம்னு சொல்கிறீங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பூமாரி வீட்டு பக்கத்தில் உள்ள கிரவுண்டுக்கு விளையாட வருவாங்க. எல்லாரும் ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. நான் மட்டும் வீட்டுக்குள்ளாடியே இருக்கணுமா? ஃபர்ஸ்ட் நீ சாப்பிட்டியா? இல்லை அம்மா, எனக்கு பசிக்கல. நேற்றுக்கு லேட்டாக தானே அம்மா சாப்பிட்டேன். மாறி மாறி பேச விட்ட மட்டும் நீ பேசிக்கிட்டே இருப்ப. உனக்கு ஸ்கூலில் நிறைய அசைன்மெண்ட் தந்தாங்க, இல்லை அதையெல்லாம் ஒழுங்க முடி. அம்மா ஸ்கூலுக்கு 1 மாதம் லீவ் இருக்குல்ல, அதுக்குள்ளாடி நான் எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லை இன்னைக்கு நீ எங்கேயுமே போகக்கூடாது. எந்த வேலையும் பண்ணலைனாலும் பரவாயில்ல, வீட்டில் இருந்து தூங்க அல்லது டிவி பாரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். இல்லை நான் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவேன். வீட்டிலையே இருந்தால் ரொம்ப போர் அடிக்கும். அதுவும் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொம்மை வச்சு ஏதோ விளையாட போகிறாங்க. ஜாலியாக இருக்கும்மா, நான் போகிறேன். ஏன் என்ன மட்டும் வீட்டுக்குள்ளாடி பூட்டி வச்சுருக்கிறீங்க? சொன்ன கேளு மக்களே. நம்ம வீட்டுக்கு வெளியில் பயங்கரமான ஒரு முகமூடி போல ஏதோ இருக்குது. பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது. நீ எங்கேயாவது போனால் உனக்கு ஏதாவது ஆகிருமோன்னு பயமாக இருக்குது. நானும் பாட்டி வீட்டுக்குன்னே போகலான்னு இருந்தேன். ஆனால் அந்த முகமூடியை பார்த்து மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா முகமூடி தானே அம்மா, அது யாராவது போட்டிருப்பாங்க. நம்மளை பயமுறுத்த வேண்டிய யாராவது போட்டிருப்பாங்கம்மா. இல்லை மக்களே, எனக்கு ஏதோ மனசுக்கு பயமாகவே இருக்குது. அம்மா அது யாராவது பிள்ளைங்க கொண்டு போட்டிருக்கோம் அம்மா. நீங்கள் ஃபுல்லாக பயந்தே இருக்கிறீங்க. நான் பூமாரிக்க வீட்டுக்கு போகிறேன். எனக்குன்னு நீ மட்டும் தான் மக்களே உண்டு. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் தாங்கவே முடியாது. அதனால் இன்னைக்கு மட்டும் நீ வீட்டிலே இரு மக்களே. அம்மா எனக்கு ஒன்றும் ஆகாதும்மா, நான் பூமாரி வீட்டுக்கு போகிறேன். அப்பா வேற ஃபாரின்ல இருக்காங்க. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்பாயே என்ன கொண்டு போட்டுருவாங்க. என்ன அம்மா நீங்கள் ஃபுல்லாக நெகட்டிவாகவே யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? என்னை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. நேற்றுக்கு வேறு ஸ்கூல் இருந்து இன்னையிலேருந்து ஜாலியாக விளையாடலாம்னு நினச்சேன். இன்னும் 1.5 மாதம் தான் எங்களுக்கு லீவே இருக்குது. அது வேற நாங்கள் ஜாலியாக இருக்கணும் அம்மா. நீ எனக்கு பேச்ச கேட்கவே மாட்டேன். இல்லை இன்னைக்கு நீ விளையாட போக வேண்டாம். நம்ம போட்ட முகமூடியை பார்த்து அவள் பயந்து போய் இருக்கான்னு நினைக்கி. எப்பவுமே அவங்க வீட்டில் உள்ள கதவு திறந்திருக்கும். இன்னைக்கு க்ளோஸ் ஆகியிருக்கு. அவளும் அவங்க அம்மாவும் பயந்து போய் இருக்காங்க போல. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், அவங்க வீட்டு முன்னாடி இப்படி எல்லாம் போடாதீங்கன்னு. நெட்டவள்ளி அவங்க அம்மாவும் ஏற்கனவே நல்லா பயந்துட்டே தான் இருப்பாங்க. இப்போ இதை வேற பார்த்து இன்னும் நல்லா பயந்துருப்பாங்க. ஒன்றும் இல்லை பூமாரி, நம்ம எப்பவுமே இப்படி எல்லாம் பண்ண முடியாதுல்ல. கேட்ட நம்ம ஃபண்ணுக்கு பண்ணோம்னு சொல்லலாம். வா நம்ம நெட்டவள்ளிக்கு வீட்டுக்குள்ளாடி போய் பார்க்கலாமா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. இந்த நேரம் எல்லாரும் ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. நான் மட்டும் வீட்டிலே இருக்கேன். இந்த அம்மாக்கு எதுக்கு எடுத்தாலும் பயம்தான். ஏன் தான் இப்படி பயந்து இருக்காங்கன்னே தெரியல. இந்த லீவும் எனக்கு மொக்கையாக தான் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். நான் இனி விளையாட எல்லாம் வரமாட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க வீடை விட்டு வெளியிலே போகக்கூடாதுன்னு. என்னாச்சு நெட்டவள்ளி, எதனால உங்க அம்மா அப்படி சொன்னாங்க? எங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு பயங்கரமான ஒரு முகமூடி இருக்குது. எங்கள் அம்மா அதை பார்த்து பயந்துட்டாங்க. எங்களை யாரோ மந்திரம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதனால ரொம்ப பயந்து எங்கள் அம்மா என்ன எங்கேயுமே விடல. இனி நீங்கள் 3 பேருமே விளையாடுங்க. என்ன உண்மையாவா பூமாரி? ஆமா நெட்டவள்ளி, பம்பா தான் போட்டு அவங்க அம்மா ஃபாரின்ல இருந்து இந்த முகமூடி கொண்டு வந்தாங்க. ரொம்ப பயங்கரமா இருந்தா. நேத்துக்கு எங்க வீட்ல போட்டிருந்தா, இன்னைக்கு உங்க வீட்ல போட்டிருக்கா. உண்மையாவா பூமாரி? ஆமா நெட்டவள்ளி, வேணும்னா பம்பாள்கிட்டே கேட்டு பாரு. ஆமா நெட்டவள்ளி, நான் தான் போட்டேன். சாரி. என்ன எங்கள் அம்மா இதை இனி நம்புவாங்களான்னு தெரியவே இல்லை. ஆண்டி நெட்டவள்ளி எங்க கூட விளையாட விடுங்க ஆண்டி, நாங்க தான் அந்த முகமூடியை போட்டோம். என்ன பிள்ளைல இது உங்களுக்கு விளையாட்டு? நெட்டவள்ளி நீ எங்கேயும் வர மாட்டா. வீட்டில் இருந்து ஒழுங்கா படிக்க போறா. ஆண்டி அதான் இனி ஒன்றும் படிக்காண்டாடல ஆண்டி, இப்போ லீவு தானே. அவள் அடுத்த வருஷத்துக்கான போர்ஷனை இந்த லீவ்ல இருந்து படிப்பா. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, நெட்டவள்ளி எங்க கூட விளையாட விடுங்க. நாங்கள் இனிமேல் இப்படியெல்லாம் பண்ண மாட்டோம் ஆண்டி. ஆமா ஆண்டி, நெட்டவள்ளி வந்தாதான் எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆமாம் அம்மா, நான் என்ன ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாட போகிறேன்.
கரெக்டாக 4 மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடுவேன். சரி சரி பிள்ளைகளா, இனி யாருக்கு வீட்டு முன்னாடி அந்த முகமூடியை நீங்கள் போடவே கூடாதுன்னு. சரி நெட்டவள்ளி, நீ உன ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாட போ. அல்லது இன்னைக்கு இங்கே இருந்தே விளையாடுங்க, டைம் ஆகியாச்சுல்ல. சரி சரி ஆண்டி. அம்மா இனி அந்த முகமூடியை நீ யாருக்கு வீட்டு ஃப்ரெண்ட்லயும் போடக்கூடாதுன்னு எங்க அம்மாவும் நல்லா பயந்தாங்க. சரி சரி பூமாரி, வாங்க வாங்க, நம்ம ஃபாஸ்ட்டாக ஏதாவது விளையாடலாம். நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக விளையாடலாம். என்ன டிஃப்ரெண்டா என்ன விளையாடலாம்? நம்ம ஓடி பிடிச்சி விளையாடலாமா? ஓடி பிடிச்சி விளையாடி எல்லாம் நிறைய நாளாச்சு. ஆனால் நின்று இப்போமே நல்லா டயர்ட் ஆகியாச்சு. வந்த உடனே விளையாடி வந்தாலும் அது நல்லா இருக்கும். இப்போ இருந்து விளையாடுறது போல ஏதாவது விளையாடலாம். 7 ஸ்டெப் விளையாடுவோமா? அது எப்பவும் விளையாடி விளையாடி போர் அடிச்ச கேம். வேற ஏதாவது விளையாடலாம். ஏதாவது பொம்மை இருந்துன்னா அதை வச்சே நம்ம விளையாடி இருக்கலாம். நீங்கள் யாருமே பொம்மை கொண்டு வரலையா? எங்க எல்லாத்தையுமே பொம்மை இருக்கு. சேமான பொம்மை தான் இருக்கு. ஆனா உனக்கு பொம்மை தான் எல்லா இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பொம்மை எப்படி இருந்தால் என்ன, அதை வச்சு நம்ம எல்லாம் ஒரு விளையாட்டு விளையாடலாம். என்ன? ஐயோ, திடீர்னு கரண்ட் போயிருக்கு. யார் யார் எங்க நிக்கியானே தெரியல. நீங்கள் எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன, நான் வந்து எமர்ஜென்சி லைட் கொண்டு வரேன். இந்த இருட்டில் இந்த ரூமை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. இந்த இருட்டு இப்படியே இருந்தால் நம்ம அழகாக ஹைட் அண்ட் சீக் விளையாடி இருக்கலாம். மோஸ்டா சீக்கிரமா கரண்ட் வரும்னு தான் நினைக்கிறேன். பூமாரி சொன்னது போலே உடனே கரண்ட் வந்தாச்சு. நெட்டவள்ளி பாவம் நமக்கு வேண்டிய எமர்ஜென்சி லைட் கொண்டு வர போயிருக்கா. நான் லைட் எடுக்க போனதும் கரண்ட் வந்தாச்சு. ஆமா ஆமா, வா நெட்டவள்ளி, நம்ம ஃபாஸ்டா ஏதாவது விளையாடலாம். ஃபாஸ்டா. யார் எனக்கு பொம்மைக்கு தலை கையெல்லாம் உடச்சி வச்சிருக்கா? நான் போன கேப்புக்குள்ளாடி யார் இப்படி பண்ணது? தலையும் கையையும் காணவே இல்லை. உண்மையை சொல்லுங்க, யார் எனக்கு பொம்மை இப்படி பண்ணா? நான் ஒன்றும் பண்ணலப்பா. உண்மையை சொல்லுங்க, எனக்கு பூமாரிக்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது. அவள் தான் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருந்தா எனக்கு பொம்மை நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு. இல்ல நெட்டவள்ளி, நான் உனக்கு பொம்மை ஒண்ணுமே பண்ணல. இருட்டுல ஒண்ணுமே தெரியல. மக்களே, இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளே பார்க்கலாம் மக்களே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அவங்க நேம் சொல்லியிருக்காங்க. ஹாய் ஹாய் சஞ்சனா ஸ்ரீ. ஹாய் ஹாய் ஹரிப்ரியா. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாட்டா, பை பை.